அவர் வார்த்தையின் பரிதாட்டி அவர் கரங்கில் காத்து கொண்டார். அவத்து மேரிலும் துயரும் சுமை அவர் சங்கந்தி எனக்கு தந்தார். அவனின் தயை நிலைத்திருக்கும் நாளும் புதிய கிருபை காட்டும். கர்த்தர் நல்லவர் என்ன சொல்கிறேன். ஆமீன் ஆமீன். இன்று 13ஆம் தேதி 7ஆம் மாதம் 13ஆம் தேதி ஆடி மாதம் 13ஆம் தேதி ஜூலை மாதம் 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 7 மணி 57 நிமிடங்கள். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். புதிய நாளிலும் புதிய வாரத்திலும் புதிய நேரத்திலும் இணைந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் திரும்பமாக வாழ்த்தி வரவேற்று கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் இன்றைய நாளுக்கான வசனத்துக்கூடாக கடந்து செல்வோம். என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். ஆமேன். என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக காண்பேன் என்று சங்கீதம் 128:8 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். கர்த்தர் எங்களுக்கு சமாதானத்தை தந்திருக்கிறார். அந்த சமாதானம் சகோதரர் மத்தியிலும் சிநேகிதர் மத்தியிலும் காணப்படுவதாக. ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி அந்த வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்வோம். இந்த நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் பரிசுத்த வேதாகம புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் காலையிலே அனுப்பி தருகிறோம், ஒலிபரப்பு செய்கிறோம். அவற்றை நீங்களும் கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். இந்த நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 1 சாமுவேல் 26, 27, எரேமியா 3, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்தும் மத்தேயு 14 அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்று நாளிலே பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். அத்தோடு நாங்கள் ஜீவ வார்த்தை, வாக்கு தத்தம், தேவனுடன் ஒரு நிமிடம், அது மட்டுமல்ல ஜீவ மன்னாக கூட அனுப்பி தந்து நற்சிந்தனையும் அனுப்பி தந்து கொண்டிருக்கிறோம். அவற்றை கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். சிடமாக கர்த்தரை அறியாதவர்களுக்கு இந்த வாக்கு தத்தங்களை அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனையோடு கடந்து செல்வோம். அதனைத் தொடர்ந்து ஜெபங்களுக்கு கூட கடந்து செல்ல இருக்கிறோம். முதல்ல எங்களுடன் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபையில் இணைந்திருக்கிறார்கள். அவர் அபிஷேக ஆராதனை வழி நடத்துவார். அதனைத் தொடர்ந்து ஜெப வேலை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். அதிகால வேளையிலே சகோதரி டோலி அவர்கள் ஆல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே எங்களுடன் சகோதரி வினோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், சகோதரி ரதி பாலசிங்கம் அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், சகோதரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்தும் மாலை வேளையிலே இணைந்திருக்கிறார்கள். அவர் ஜெபங்களை தொகுத்து வழங்குவார். ஆயத்தமாகவும் நாங்கள் இந்த வேளையிலும் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்களை வரவேற்று கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ் லோட்டமா உங்களுக்கு காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்கிறோம். புதிய நாளிலும் புதிய வாரத்திலும் புதிய நேரத்திலும் இணைந்திருக்கிறீர்கள். இந்த வேளையிலும் வழி நடத்துங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். என்னுடைய மகன் மேனுவலுடைய பிறந்த நாள். அப்படினால் அவர் பாடல் தொடங்க போற. நாங்க தொடர்ந்து அவனுக்காக தயவு செய்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நாங்கள் துதிய ஆராதனைக்குள்ளே கடந்து செல்வோம். அல்லேலூயா. அன்புள்ள ஆண்டவரே, எங்களை அழைத்த ஆண்டவரே, எங்களை நேசிக்கின்ற ஆண்டவரே, எங்களை விட்டு விலகாத ஆண்டவரே, உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் சொன்ன தெய்வமே,
எங்களுடைய இருதயங்கள், எங்களுடைய மனங்கள், எங்களுடைய சிந்தனைகள், எங்கள் உள்ளிந்திரியங்கள் எல்லாவற்றையும் நீர் காண்கின்ற தேவனாயிருக்கிறபடியால் நமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்கு ஆதரவாய் ஆண்டவரே எங்களை கூட இருந்து எங்களை வழிநடத்துகிறவராய் நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. அப்பா நீரே எங்களை வழிநடத்தும், எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த நாளிலும் உமக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு வெகத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி. இதுவரையில் உதவி. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு வேகத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டி எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டி எல்ரோயி எல்ரோயி நம்மை கண்டி நம்மை கண்டி உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு நேரத்தோடு அன்பு கூறுவேன். ஐயா ஆராதனை 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 ஆராதனை. யுகோ பரப்பா யுகோ பரப்பா இதுவரை எகோவரப்பா எகோவரப்பா சுகம் தந்திரே நந்திரா. எகோவரப்பா எகோவரப்பா ஆராதி முழு பெண்ணத்தோடு ஆராதனை 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 ஐயா ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா ராஜா. அப்பா இந்த வேளையில் உங்களுடைய நாமத்தை உச்சரிக்கிறோம் ஐயா ராஜா. யெகோவா ராப்பா எங்களுக்காக அடிக்கப்பட்டீர். எங்கள் பாடுகளை துக்கங்களை நீர் ஏற்றுக்கொண்டீர் ஐயா. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் இயேசு காயப்பட்டீர். நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டீர். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணம் ஆக்கின உண்மையில வந்தது உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே நாங்கள் ஆராதிக்கிறோம். அதிசயங்களை காண செய்கிற தேவனே உம்முடைய நாமம் அதிசயம் அப்பா, அற்புதம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கானா ஊரு கல்யாணத்தில் வருகை தந்தவர் காய்ந்து போன பாத்திரங்களை நிரப்புங்கள் என்றார். நிரப்பதில அற்புதங்கள் நல்ல ரசம் பரவசம் அடைந்தார். அற்புதம் அற்புதம் என் வாழ்வில் தெரிந்த அற்புதம் அற்புதம்.
என் இயேசு அற்புதரே, என் வாழ்வில் குறித்த அற்புதம் அற்புதமே, அற்புதம் அற்புதமே, என் இயேசு அற்புதமே, வாழ்வில் குறித்த அற்புதம் அற்புதம். ஆனா ஒரு கல்யாணத்தில் அருகே வந்தவர் காய்ந்து போன பாத்திரங்களை நிரப்புங்கள் என்றார். நிரப்ப நிரப்ப அற்புதங்கள் செய்து காட்டினார். நல்ல ரசம் பரவசமடைந்தார். உடனே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே நாங்கள் ஜீவனை அடைந்து ஆளுகிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே எல்லா மனுஷருக்கும் ஆண்டவரே ஒளியாய் வந்தவரே, வெளிச்சமாய் வந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கின்ற மெய்யான ஒளி நீங்க தானப்பா ராஜா. ஆண்டவராகிய தேவனை அற்புதங்களை காண செய்கிறவர், அதிசயங்களை காண செய்கிறவர். ஆண்டவரே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம் ஐயா. ஹalleluya. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா ராஜா. ஹalleluya. சுகம் பெலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பெலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. ரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் கவனி எங்கும் பாய்கின்றதே. குழாய்கள் கண்கள் செவிவாய் கவனி எங்கும் பாய்கின்றதே. வல்லமையா சுகமான், உங்க வார்த்தையா சுகமான், உங்க தழும்புகளா சுகமான், உங்க தயவினா சுகமான். ரட்சகரே சுகம் தந்த தெய்வமே, ரட்சகரே சுகம் தந்த தெய்வமே, உங்க வல்லமையா சுகமா, உங்க வார்த்தையா சுகமான், உங்க தடுப்புகளா சுகமான், உங்க தயவினா சுகமான். ஏசையா 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 எங்கள் ரட்சகரே சுகம் தந்த தெய்வமே, ஏசையா எங்கள் ரட்சகரே சுகம் தந்த தெய்வமே, ஏசையா எங்கள் ரட்சகரே சுகம் தந்த தெய்வமே, வல்லமையா சுகமானி, சுகமாயா சுகமானி, உங்க தண்டுகளா சுகமானி, உங்க தயவினா சுகமானி. சுகம் வல்லமை நதியாய் பரந்து பாடி புதுகு தந்து இதயம் மூளர புரத்தம் வல்லமை பாய்ந்ததே. போல் கணையம் திரை கை வயிறு அதையெடுத்து பாய்ந்ததே. ஏசையா வல்லமையா சுகமானே, உங்க வார்த்தையா சுகமானே, உங்க தடுப்புகளா சுகமானே, உங்க தயவி சுகமானே. புதிய படைப்பு நானே, தேவபுத்திரன் நானே, அவர் நாமத்தினா சுகமானே, இயேசு ரத்தத்தினா சுகமானே.
இயேசு நாமத்தினால் சுகமானேன். இயேசு ரத்தத்தினால் சுகமானேன். இயேசு நாமத்தினால் சுகமானேன். இயேசு ரத்தத்தினால் சுகமானேன். ஹல்லேலூயா ராஜா. அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே வியாதியஸ்தர்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா, சூத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, ஒரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். அப்பத்தின் தண்ணீரே நீர் ஆசீர்வதிக்கிறேன். வியாதிகளை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் ஐயா ராஜா நீக்கி போடுவதற்காக சூத்திரம் ஐயா ராஜா. தேவனே அப்பா, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே தேவனே உம்முடைய தழும்புகளால் குணமாக்கப்பட்டார்கள் என்பதை நான் அறிக்கையிடுகிறேன் ஐயா. டயபெட்டிக் வருத்தங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் சபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவராகிய தகப்பனே உமக்கு சூத்திரம் ஐயா. பிரஷர்கள் ஆண்டவரே தேவனே, எந்த வியாதிகளா இருந்தாலும் ஆண்டவரே இயேசுவின் தழும்புகளால் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் குணமானார்கள் என்று அறிக்கையிடுகிறேன் ஐயா. ஆண்டவரே, சரத்திருக்கிற பிளவீனங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் தழும்புகளால் இயேசுவின் ரத்தத்தினால் ஆண்டவர் அவர்கள் மீட்கப்பட்டார்கள் என்பதை, சுகமடைந்தார்கள் என்பதை அறிக்கையிடுகிறேன் ஐயா. சத்துடைய வல்லமைகளை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் முறியடிக்கிறேன் ஐயா ராஜா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம். மன உளைச்சல்கள் ஆண்டவரே, டிப்ரெஷன் காரியங்கள் ஐயா ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே மீட்டுக் கொள்ளும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. வாழ்வ பிள்ளைகள் வாழ்க்கையில இருக்கிற டிப்ரெஷன்கள் ஆண்டவரே அப்பா, வேதனைகள், மன உளைச்சல்கள் இயேசுவின் நாமத்தில் நாங்க கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம் தகப்பனே. அவர்கள் சந்தோஷமா இருக்கவும் ஆண்டவரே முன்னேறி செல்லவும் கிருபை பாராட்டும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா. நேர் வார்த்தைகளை அனுப்பி குணமாக்குற தேவனப்பா ராஜா தேவனே. அப்பா, நாங்கள் பாவங்களுக்கு செத்தோம், நீதிக்கு பிழைத்தோம். இயேசு கிறிஸ்துவே எங்கள் பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தீர். உம்முடைய தழும்புகளால் இந்த வேளையில கேட்டுக்கொண்டிருக்கிறவருடைய வாழ்க்கையிலே ஐயா அற்புத குணமான ஆண்டவரே குணம் சுகம் உண்டாகிறது என்று சொல்லி அறிக்கையிடுகிறேன். என் பரிசுத்த ஆவியானவரா ஆண்டவரே ஆளுக செய்யும்படி செபிக்கிறேன் கர்த்தாவே. உமக்கு சோத்திரம் ஐயா, சோத்திரம் தகப்பனே. அப்பா, இந்த வேளையிலும் ஆண்டவரே இருளின் ராஜ்யத்திலிருந்து, வியாதியின் ராஜ்யத்திலிருந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் விடுதலையாக்கப்படுகிறார்கள். அன்பின் குமார ராஜ்யத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறதுக்காக சூத்திரம். வியாதி கிருமிகளை இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே இயேசு அத்திமரத்தை சபித்தது போல் நான் சபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால் சபிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சரீரத்திலே ஆண்டவரே எந்த நோயும் வராதபடி காத்துக் கொள்ளுகிறதுக்காக சூத்திரம். ஆண்டவரே, நீங்கள் கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் சொல்லி உம்முடைய வேதம் சொல்லுகிறது ஐயா. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் உமக்கு சொந்தமானவர்கள் அப்பா ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு சொந்தமான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எந்த வியாதியும் தொடுவதற்கு அதிகாரம் இல்லை என்பதை நான் அறிக்கையிடுகிறேன் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே, ஆண்டவரே உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கும்படி செவிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் ஆத்துமா வாழ்கிறது போல அவர்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி விரும்புகிறேன் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா. நீர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் அளித்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாயிருக்கிறீர். அவர்கள் கழுகுகளை போல் செட்டைகளை அடித்து எழும்புகிறார்கள். ஓடினாலும் இழப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பின தேவனுடைய வல்லமுள்ள ஆவியானவர் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய சரீரத்தை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறதற்காக சோத்திரம். இயேசுவே நீர் ஆண்டவரே தேவனே 39 அடிகளாக ஆண்டவரே அப்பா எல்லா வலிகள் வேதனைகள் எல்லாவற்றையும் நீர் ஆண்டவரே சிலுவையில் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாயிருக்கிற வியாதிகள் ஆண்டவரை குலைக்கப்பட்டதப்பா. ஆண்டவரே வருத்தங்கள் குலைக்கப்பட்டதப்பா, துக்கங்கள் குலைக்கப்பட்டதப்பா. ஆண்டவரே நீர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்காக சிலுவையில வெற்றி சுரந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு சோத்திரம், 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 சோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா தகப்பனே. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். எங்கள் ராஜா வருகிறார். பாரும் ஆண்டவரே. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். வீட்டுக்குள்ளே வாரும், ராஜா வருகிறார். வீட்டுக்குள்ளே வாரும். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். ராஜா
நமக்குள்ளே வானங்களே கலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். படங்களின் ஆண்டவர் பராக்கிரமம் செய்வர், படங்களின் ஆண்டவர் பராக்கிரமம் செய்வர். உள்ளே நுழையட்டும், மாறும் ஆண்டவர் நுழையட்டும், நுழையட்டும் ஐயா, நுழையட்டும். ராஜா மகிமையின் ராஜா, அலைகள் உயரட்டும், அவரு பிறக்கட்டும். ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். வாரும் ஐயா, ஹல்லேலூயா. வருகிறார், எங்கள் அப்பா வருகிறார். கர்த்தருக்கு சொந்தமன்றோ நாங்களெல்லாம் உலகம் கர்த்தருக்கு சொந்தமன்றோ நாங்கள் எல்லோருமே அவரின் உடமையன்றோ. நாடுவோம் அவரை, நாடுவோம் தினம் கர்த்தர் சிலுவையிலே, எங்கள் கர்த்தர் சிலுவையிலே. ராஜா மகிமையின் ராஜா, ராஜா வருகிறார். கர்த்தர்மலை மேல் ஏறத்தக்கவன் யார்? அவர் சமூகத்திலே நிற்கத்தக்கவர். அவர் நாடே ஆற்று பெற்ற சபை இந்த வேளையிலே கூட ஒன்று ரெண்டு வார்த்தைகளை நாங்கள் படித்து அதுக்கு பிற்பாடு நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். ஹல்லேலூயா. இங்கே தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 5வது வசனம். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது
உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலேயும் பரிசுத்தாவின் சந்தோஷத்தோடே திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி இவ்விதமாய் மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளே ஆனீர்கள். எப்படியெனில் உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் துணித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதாயிராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசப்தமாயிற்று. ஹல்லேலூயா. இந்த வேளையிலே பாருங்கள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ரோமருக்கு எழுதின ரூபத்திலே சொல்லப்படுகிறது, அங்கே அந்த சுவிசேஷம் நமக்கு பலன் செய்கிறதா இருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அதே போல அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சுவிசேஷத்தை கேட்க 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 நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. நேற்றைய நாளிலே ஒரு சாட்சியை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் சொல்லுகிறார் எப்படி என்று சொல்லி சொன்னால், அந்த வசனத்தை நான் வாசித்து அதுக்கு பிற்பாடு பாருங்கள், ரோமருக்கு எழுதின 1ஆம் அதிகாரத்திலே 16வது வசனம், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாயிருப்பதற்கு அது தீப பலனாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னும் நீங்கள் ஏசாயா புத்தகத்துல பார்க்கின்ற வேளையிலே அவருடைய வார்த்தையின்படி நாங்கள் சொல்லாமல் இருந்தால் நமக்கு விடியற்காலத்து வெளிச்சம் இல்லை. அந்த விடியற்காலத்து வெளிச்சம் என்றால் அதிகாலை, ஹல்லேலூயா, முடிந்து வருகின்ற நேரம். ஹல்லேலூயா. அதாவது இரவு முடிந்து அந்த பகல் எழும்புகின்ற நேரம். அதே போல நம்முடைய துன்பங்கள் முடிந்து வேதனைகள் முடிந்து நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் பெறுகிற நேரம். ஹல்லேலூயா. அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழி இந்த சுவிசேஷம் தான், தேவனுடைய வார்த்தைகள். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைகளை அங்கே நாங்கள் படிக்க படிக்க நாங்கள் ஒருபோது நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. என்றால் இந்த வார்த்தை என்ன செய்யும்? செய்ய வேண்டிய காரியத்தை செய்துவிட்டு திரும்பும். நேற்றைய நாள்ல ஒரு சாட்சி கேட்கிறேன். அவர் சொல்கிறாருன்னு சொல்லினால், தனக்கு கொஞ்சம் தலையை ஏதோ சுத்துற மாதிரி இருந்ததாம். அப்போ டாக்டரிடம் போய் ஒரு ஊழியக்காரர் அவர் செக்அப் பண்ணுகின்ற வேளையிலே அவர் சொல்லுகிறார், அங்கே டாக்டர் சொல்லுகிறாரு டயபெட்டிக் வருத்தம் கிட்டத்தட்ட 300ல போய் விட்டதுன்னு சொல்லுகிறார். அப்போ தான் சொன்னாராம், உடனே அவருக்கு தனக்கு டயபெட்டிக் இல்லை. ஹல்லேலூயா. அதை மறுதளித்தார், அதை ரிஃப்யூஸ் பண்ணார். அது டாக்டர்ஸ் ரிப்போர்ட், எனக்கு வருத்தம் இல்லை, நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய ஊழியக்காரர், தேவனுடைய வார்த்தை எனக்குள்ள இருக்கிறது. அதே போல அவர் சொன்னார 3 நாள்ல நான் திரும்ப வந்து செக் பண்ணுகிறேன்னு சொல்லிவிட்டு வந்து 3 நாட்களும் தேவனுடைய வார்த்தையை எடுத்து 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 அவர் அங்கே வாயிலை அறிக்கையிட தொடங்கினார். எரேமியா புத்தகத்துல சொல்லப்படுகிறது, அவருடைய வார்த்தை கிடைத்த விட்டானே நான் உட்கொண்டேன். ஹல்லேலூயா. எப்படி சரீரத்துக்கு போசாக்கு நாங்கள் கொடுக்கிறோமோ, சரியான சாப்பாடுகளை கொடுக்கிறோம், வைட்டமின்களை எடுக்கிறோம், அந்தந்த காரியங்களை நாங்கள் செய்கிறோம், அதுக்குரிய ஜிம்முக்கு போகிறோம், இப்படி நடக்கிறோம், இப்படி எல்லாம் அந்த சரீரத்தை புஷ்டியாக்கும்படி நாங்கள் செய்கிறோம். அதே போல நம்முடைய ஆத்துமாவை புஷ்டி ஆக்குவது தேவனுடைய வார்த்தை தான். ஹல்லேலூயா. அப்படியேத்தான் அங்கே 1 யோவானிலே சொல்லப்படுகிறது, எப்படி என்றால், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி விரும்புகிறேன். அதனுடைய 3 நாட்கள் அவர் சொல்கிறார், தான் வார்த்தைகளே அறிக்கை செய்து 3ஆம் நாள் டாக்டரிடம் போய் திரும்ப பிளட் எடுத்து செக் பண்ணுகின்ற வழியில் அது 95 வந்துவிட்டது. அப்படின்னா அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாயின் வார்த்தைகளிலே மிகுந்த கவனமாய் இருக்க வேண்டும். சில பேரோடு பேச முடியாத அன்புக்குரியவர்களே. ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசத்திலே உங்களுடைய விசுவாசத்தை ஓட்டத்தை நீங்கள் பலப்படுத்தி கொண்டிருப்பீர்கள். அப்பொழுது நீங்க மற்றவர்களோடு பேசுகின்ற வேளையில அந்த அந்த விசுவாச ஓட்டம் தடை பண்ணும்படி ஏதோ காரியங்களை சொல்வார்கள். ஆனா வார்த்தை அப்படி அல்ல. ஹல்லேலூயா. வார்த்தை உங்களை உயர்த்தும். அப்படினால் பாருங்கள், இங்க சொல்லப்படுகிறது, எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. ஹல்லேலூயா. அது வார்த்தை வெறும் வார்த்தை அல்ல, அது செய்ய வேண்டிய காரியத்தை செய்துவிட்டு திரும்பும். அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 63ல சொல்லப்படுகிறது, அந்த வார்த்தைக்கு ஜீவன் உண்டு, அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. முன்பு ஒரு காலத்திலே நான் அதிகமாக என்ன செய்வேன்னு சொல்லி, நான் புத்தகங்களை கிட்டத்தட்ட நான் ஒரு 7 வயதுல தொடங்கி இருப்பேன். புத்தகங்களை வாசிப்பது, கவிதை எழுதுவது, கதை எழுதுவது, பத்திரிகைகளுக்கு கதை எழுதுவது, இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை இருந்தது. ஆனால் இப்பொழுது நான் ஆண்டவரை அறிந்து கொண்டேனோ சிம்பிளா. ஹல்லேலூயா. அதாவது சுவிசேஷம் எதை சொல்லுகிறது அப்படியே ஏற்றுக்கொள்வது. கடினமான அவருடைய
உபதேசங்கள் பாரமானவைகள் அல்லன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கடினமானது அல்ல. ஹல்லேலூயா. அதை சிம்பிளாய் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற வழியிலே இவனே அப்படியாகட்டும். ஹல்லேலூயா. அப்படியே அந்த வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். அந்த மரியாளை போல, மரியாளைன்னு சொன்னால் உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். சூழ்நிலைகள் எதுவா இருக்கிறது? ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் நம்ப தகுந்தவைகள் அல்ல, நம்ப கூடியவைகள் அல்ல. கன்னி வயிற்றிலே பிள்ளை பிறப்பது என்பது சாத்தியமே அல்ல. இது தெரிந்த சத்தியமா இருந்தாலும் கூட அது நம்முடைய வாழ்க்கையிலே பிரயோகிக்கின்ற வழியில் தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம். இன்றைக்கு என்னுடைய மகனுடைய பிறந்த நாள். உங்களுக்கு தெரியாது, சௌரன் லெஸ்லி அவர்களும் வந்திருந்தார்கள். அவன் பிறந்த நாளுக்குள்ளே நான் அந்த பிறந்த நாளிலே எத்தனையோ விதமான பிரச்சனைகள், தொண்டையில பிரச்சனை, காதுல பிரச்சனை, கால்களிலே பிரச்சனை, கண்ணிலே பிரச்சனை, ஹார்ட்டிலும் பிரச்சனை. ஹல்லேலூயா. தூக்கித்தான் சுமந்து கொண்டிருந்தோம். ஊழியமும் அப்பதான் ஆரம்பிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. சொல்லுனா பாடுகள் சொல்லணும். அதுவும் பாருங்கள், இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி நாங்களா தாங்க முடியாது. 3.5 வயசுல நடக்க தொடங்கினா. ஹார்ட் சர்ஜரி 5 வயதுல நடந்தது. அது மட்டுமல்ல, கண்கள் காதுகள் எல்லாம் செக் பண்ணி எல்லாம் சுகமாய் வந்தது. ஹல்லேலூயா. ஒரு பிள்ளை எப்படி நீங்கள் அந்த 12, 13 வயதிலே நீங்கள் ஒரு கீயை கொடுக்குறீங்களோ, வீட்டுக்கு கீ அவனுடைய கையில இருக்கிறது. கதவை திறப்பான், பூட்டுவான். ஸ்கூல்ல இருந்து தண்டபாடுல வந்து கதவு கீ இல்லாவிட்டாலும் மேனுவலிடம் கீ இருக்கும். அதே போல ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்திருக்கிறோம். காலையில லெக்ஸோருக்கு காலையில சைக்கிள் ஓடி போட்டு வருவார். அது மட்டும் இல்ல, பாதைகள் நன்றாய் தெரியும். டாக்டர்ஸ் எத்தனையோ ரிப்போர்ட்டுகள் சொன்னாலும் கூட தேவன் அவனை இம்மட்டு காலமும் ஆசீர்வைத்து வழி நடத்துகிறார். அதுக்காக இந்த தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். என்னுடைய பெருமைக்காக சொல்லவில்லை. தேவன் கூட இல்லாவிட்டால் இந்த காரியங்கள் என்னுடைய வாழ்க்கை நடந்துடவே முடியாது. ஹல்லேலூயா. 5 வயதிலே சர்ஜரி செய்யப்பட்டது. எல்லாம் ஓகேயா இருக்கிறது. அதனுடைய கர்த்தர் தாமே கூட இருந்து வழிநடத்து. இந்த சுவிசேஷம், இந்த வார்த்தைகள் தான் நம்மை பலனடைய செய்கிறது. ஹல்லேலூயா. என்ன சொல்லப்படுகிறது பாருங்கள். அங்கே நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பிரசுத்தாவின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி இவ்விதமாய் மக்கோதனியாவிலும் அங்கே அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள். ஹல்லேலூயா. அப்படின்னா அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு சத்துருவானம் கொண்டு வருகிறார் ஆண்டவர். நம்மை சோதிக்கிறவர் அல்ல. சத்துருவானம் கொண்டு வருகின்ற ஒவ்வொரு பாடுகளா இருக்கலாம், உபத்திரவங்களா இருக்கலாம், கர்த்தருடைய துணியோடு தேவ வார்த்தையின் உதவியோடு ஹல்லேலூயா சத்துருவை நாங்கள் ஜெயிப்போம் என்றால் ஆண்டவர் எங்களை ஏற்கனவே அவர் சகல ஆசீர்வாதங்களினால், மாவி மண்டலங்களில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தொடர்ந்து ஓடுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் தொடர்ந்து ஓடுவோம். ஓட்டத்தை சரியான விதத்திலே நாங்கள் நடத்துவோம். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமீன், ஆமீன். இன்றைய நாளிலே நீங்கள் சுகத்தை பற்றியே இன்றைய நாளிலே கூறியிருந்தீர்கள். நான் அதிகாலையில் எழும்பின பொழுது கர்த்தர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். ஒருவரை விசேடமாக ஒரு கிறிஸ்தவனை விழுத்துவதானால் அவன் உடலிலே சுக ஈனத்தை கொண்டு வருவார். சுக ஈனம் என்ன செய்யும்? பலவீனத்தை கொண்டு வரும். பலவீனம் என்ன செய்யும்? அவரை வேலைக்கு போக அவனுடைய எல்லா காரியங்களிலும், பணத்திலும், எல்லா ஆசீர்வாதங்களையும் அது எடுத்துக்கொள்ளும். இப்படியாக சுக ஈனத்தை கொண்டு வருகிற அந்த சாத்தானின் காரியங்களை நீங்கள் சொன்னது போல நீங்கள் ஊழியத்தை ஆரம்பித்த வேளையில் தான் இந்த சுகீனம் வந்தது. அப்படியாக அலைச்சலை கொண்டு வருகிற சாத்தானை நாங்கள் உதறி தள்ளுவோம். அவனை எதிர்த்து போராடுவோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நான் இந்த சுகத்தை பற்றி நீங்கள் கூறியபடியால் அதே காரியத்தை ஆண்டவர் நான் அதிகாலையில் எழும்பிய போது எனக்கு நினைவூட்டினார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் விசேடமாக சகோதரன் இமானுவேலுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை திரும்பமாக சங்கமும் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும் பிதாகுமாரன் பரிசுத்தாவியானவன் ஆவியானவரின் நாமத்திலும் கூறி விடைபெறுகிறோம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்காக, சாட்சிகளுக்காக, துதிகளுக்காக, ஜபங்களுக்காக நன்றி செலுத்தி கொண்டு சகோதரன் இமானுவேல் நிற்கிறாரா? ஆமீன், ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமீன். கர்த்தர் தாமே அந்த மகனை தெரிந்தெடுத்து இந்த நாளிலும் வழி நடத்துகிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் கொடுத்த ஆத்மா, கர்த்தர் கொடுத்த ஆவி, ஆத்மா, சரீரத்திலே எந்தவித காரியங்களையும் கர்த்தர் அனுமதிக்காமல், சாத்தான் கொண்டு வருவது அனுமதிக்காமல் வழிநடத்த வேண்டும். அவனுக்காக புதிய மாதத்திலும் புதிய வருடத்திலும்
கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவருடைய வேளையிலே குடும்பத்தையும் ஒப்புவித்து கொண்டு எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் கூட இருந்து சுகம் பலன் ஜீவனோடு வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. புதிய நாட்களையும் புதிய வருடங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தருவாராக. கர்த்தருடைய கரத்திலே நாங்கள் ஜெபம் கேட்டு நிற்கிறோம். நன்றி தகப்பனே, நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம். நன்றி அம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமேன். தேங்க்யூ. ரொம்ப வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் எல்லோரும் தொடர்ந்து ஜெபிப்போம். அவனுக்காக கர்த்தர் கொடுத்த விடுதலைக்காக, கொடுக்க போகிற மிகுதியான ஊழியங்களுக்காக, கர்த்தர் ஒரு நோக்கத்துக்காக அவனை தெரிந்து கொண்டு இந்த காரியங்களை நடத்துகிறார். உங்களுக்கு ஊழியத்திலே உறுதுணையாக நின்று வழி நடத்துகிறான். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தரை கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் அவனையும் வாழ்த்தி கொண்டு நாங்கள் உங்களையும் வாழ்த்துகிறோம். சபை காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் வழிநடத்தி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். நாங்கள் நாளிலே இதே வழியிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம். காட் பிளஸ் யூ அம்மா. ஆமேன். 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 நன்றி மேனுவேல். காட் பிளஸ் யூ. ஆமேன். ஹேப்பி பர்த்டே. ஆமேன். ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் காலை வேளையில் இணைந்து அபிஷேக ஆராதனையோடு வழிநடத்தினார், சாட்சிகளோடு வழிநடத்தினார். அவர் இமானுவேலுடைய பர்த்டே அவர்கள் கொண்டாடுவார்கள். நிச்சயமாக இந்த வேலை கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் மீதி